Reason why you're always a friend, not a boyfriend. தாங்குவானுங்க, தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி தாங்குவானுங்க. அப்படியே பாவம் தரையிலேயே படக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து ஏதோ தேவைப்படுது அப்படின்னாலும், இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னாலும், அவங்களுக்கு நம்ம தாட் வந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணும், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் ரொம்ப 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 தாங்கி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா காஞ்சு போன மாதிரி தான் தெரியும். லவ் பண்ணுறியா பண்ணு, வேணான்னு சொல்லாது. இதுக்காக எந்நேரமும் அவளை பற்றியே யோசிச்சுட்டு அவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பா, எந்நேரம் சாப்பிட்ருப்பாளா, தூங்கியிருப்பாளா, ஒர்க் பார்த்துட்டு இருப்பாளா, கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்பாளா, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையை யார் பார்க்கணும்? நம்ம வேலையை பார்த்தா தான் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். நம்ம டெவலப் ஆகும்போது எப்படியாச்சும் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒர்க் அவுட் மீன்ஸ் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தர் பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும். நம்ம கனவு மட்டுமே கண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது. நம்மளும் கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பொண்ணு டெவலப் ஆகி போயிடும், வேற வேணா தட்டி தூக்கி போயிடுவான்.